ஹலோ. ஹாய் துர்கா. நார்த் இந்தியா ரிசர்ச் டூரை முடிச்சுட்டு இன்னைக்கு தான் சிவபுரி வந்தேன். வந்த உடனே உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் உன்ன மாதிரி டூர்ல தான் இருந்தேன். அமெரிக்காவில் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனிக்காக 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டுறேன். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஒர்க். அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் ப்ராஜெக்ட் பிரச்சனையில என்ன மறந்துட்டீங்களா? மறக்க முடியுமா? யாரும் இல்லாத எனக்கு நீதானே எல்லாம். துர்கா, ஏய் துர்கா, துர்கா, ஏன் எதுவும் பேசாம இருக்க? என் மேல கோவமா? உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்ட? இந்த தடவை சிவபுரிக்கு வந்ததும் உடனே உனக்கும் எனக்கும் கல்யாணம். போய் எல்லாம் போய். ப்ராமிஸ். உனக்காக தாலி ரெடி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அது கையோடு எடுத்துட்டு வரேன். அது சரி, உன் ரிசர்ச் ஒர்க் எல்லாம் எந்த அளவுல இருக்கு? துர்கா, இந்த ரிசர்ச் எல்லாம் மறந்துட்டு என்ன மேரேஜ் செஞ்சுக்கிட்டு என்னையும் என் குழந்தைகளையும் நல்லா கவனிச்சுக்கிட்டு குடும்பங்கிற யூனிவர்சிட்டியில PhD வாங்கிக்க. என்ன சொல்ற? கிருஷ்ணா. ஏய், என்ன? எதுவும் இல்ல. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். நானு உங்களை அர்ஜென்ட்டா பார்க்கணும். இவ்வளவு நாள் பார்த்தது பத்தாதா? காலம் பூரா நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் என் ஆசை தீராது. எப்ப வரீங்க? வரேன். என்னைக்கு? Within 7 days. கிருஷ்ணா, thank you. மல்லி, அவர் வரதுக்குள்ள டிஃபன் எல்லாம் ரெடியா இருக்கணும். இல்லனா நம்ம 2 பேருக்கும் தான் திட்டு விழும். குட் மார்னிங் அண்ணி. மார்னிங். என்ன காலங்கத்தாலேயே ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கீங்க? இது தினமும் எங்களுக்கு இருக்கிற வேலை தானே. வா. துர்காமா, உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி பார்க்க முடியும்? இவ அண்ணா அந்த பங்களா வேலையா சுத்துறாரு. இவ என்னடானா ரிசர்ச் ஒர்க்னு ஒரு நிமிஷம் கூட வீட்ல இருக்காம ஊரா சுத்துறா. இன்னைக்காவது பார்க்க முடிஞ்சதே, அதுவே நம்ம அதிர்ஷ்டம் தான். துர்கா, ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். விஷயமா? என்னது? ஒண்ணில்ல. அண்ணி என்னன்னு சொல்லுங்க அண்ணி. அண்ணி ப்ளீஸ் சொல்லுங்க அண்ணி. சொல்றேன். உங்க அண்ணன் அந்த சிவபுரி பங்களால சில சேஞ்சஸ் பண்ணி இன்ஜினியர் ஜேகேவோட பிளான் படி புது பங்களாவை மாத்த போறாரா. அங்க ஜேகேவையும் தங்கச்சி துர்காவையும் குடி வைக்க போறாரா. ஐயோ அண்ணி, ரத்தம் வருது. எப்படி மல்லி மஞ்சளுக்கு அங்க இருக்கு பாருங்க. சரி, நீ போய் துணி கொண்டு வா. இத எடுத்துட்டு வரேன். எங்க? ஐயோ, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ரத்தம் கீழே சிந்தக்கூடாது. சரி நீ போ. கட்டட்டுமாமா? நானே கட்டிக்கிறேன். அண்ணி, யாரு இவங்க? இவங்களா? இவங்க பேரு கருப்பாயி. பாவம், அனாதை. நான் கர்ப்பமா இருக்கேன்ல, எனக்கு உதவியா இருக்கட்டுமேனு உங்க அண்ணன் கூட்டிட்டு வந்திருக்காரு. எவ்வளவு பயங்கரமான முகம் இல்ல? நான் பயந்தே போயிட்டேன். உங்க அண்ணன் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். Get the paper. கண்ணையா, இதோ வரேன் சார். வண்டி ஷெட்ல விடு. விட்டுறேன் சார். ஹாய் துர்கா. என் செல்ல கண்ணு. ரிசர்ச் எல்லாம் எப்படி நடக்குது? நல்லா நடக்குது. அது சரி, நீ எப்போ வந்த? காலையில தான் வந்தேன். சிவகுமார் கரெக்ட் டைம்க்கு வந்தானா? Thank God. ட்ரெயின் வரதுக்கு முன்னாலேயே ஸ்டேஷனுக்கு வந்து எனக்காக காத்துட்டு இருந்தான். பரவாயில்லையே, இன்னைக்காவது கரெக்ட் டைம்க்கு வந்தானே, அது உன் அதிர்ஷ்டம். ஐயோ, என் அருமை மனைவிக்கு என்ன ஆச்சு? கையில என்ன கட்டு? காய்கறி நறுக்கிறப்போ கையை அறுத்துக்கிட்டேன். அவ்வளவுதானா? இவ எப்பவும் இப்படிதான், சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோச்சுக்குவா. இன்னைக்கு பூரா பாரு, மூஞ்சி திருஷ்டி பூசணிங்க மாதிரி தூக்கி வச்சுக்குவா. சும்மா இருடா, பாவம் அண்ணியோட கோவத்தை கலராத. லட்சுமி, 1 cup டீ. அண்ணி, எனக்கு ஒரு கப். இங்க பாரு துர்கா,
உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னண்ணா? உனக்கு ஜேகே பிடிக்கும், ஜேகேக்கு உன்னை பிடிக்கும். நீங்க 2 பேருனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க 2 பேரும் சேர்ந்து பேசி ஒரு நல்ல நாள்ல மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்கன்னா மத்த விஷயங்கள் எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். சி, போண்ணா. என்ன இன்னும் கொஞ்ச நாள் போட்டுன்னு சொல்றியா? அதுல அப்படின்னா இன்னைக்கு ரெடிங்கிறியா? தேங்க்யூ. தேங்க்யூ அண்ணி. துர்கா, உங்க அன்னைக்கு கோவம் வந்தா ரொம்ப அழகா இருப்பா. நான் முதல் தடவை பார்த்தப்போ இப்படித்தான் மூஞ்சிய தூக்கி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருந்தா. அன்னைக்கு கவர்ந்தவன் தான் நான். அடடடடா, இவன் முகத்தை பாத்தியா? ஆப்பிரிக்கால இருக்கிற குரங்கு மாதிரி இருக்கா. எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சிக்கலன்னு தான் நானும் சிரிச்சேன், வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு சூப்பர் சாப்பாடு. 2 முயலை கொண்டு வந்திருக்கல. என்னால முடியாதுப்பா. இந்த பிராணிகளை கொல்றது ரொம்ப பாவம். பாவமாவது புண்ணியமாவது, கொன்னா பாவம், தின்னா போச்சு. கண்ணையா, நானும் மல்லியும் சேர்ந்து ரெடி பண்ணி வச்சிடுறோம். அந்த வேலையை நாங்க பண்றோம். நீ போய் அந்த பங்களாவை க்ளீன் பண்ணு. இன்னும் 2-3 நாள்ல நாம அங்க ஷிஃப்ட் ஆக போறோம். ஃபேண்டாஸ்டிக். பசு மாட்டை கட்டி பாட போறேன், ஒரு பாட்டெடுத்து ஆட போறேன். வந்தேண்டா பால்கார. இந்த பங்களாவுக்கு இவ்வளவு பெரிய கேட்டு வேற. இந்த பங்களாவை பேய் பங்களான்னு சொல்றாங்களே. எனக்கு என்னவோ இந்த பங்களால பேய் இருக்கும்னு தோணல. அப்படியே இருந்தாலும் என் பொண்டாட்டியை விட அது பெரிய பேயா இருக்குமா? ஆரம்பமே தடுக்குது. இன்னைக்கு சகுனமே சரியில்லை. பகல் நேரத்திலேயே இந்த பங்களா இவ்வளவு பயங்கரமா இருக்க, ராத்திரில எப்படி இருக்கும்? நம்ம முதலாளிக்கு அறிவே கிடையாது. இந்த பங்களா போய் வாங்கி இருக்காரு. அவருக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இது ஒண்ணு. ஏய் பேய் பூதங்களே, நான் தான் காரைக்குடி கண்ணையா வந்திருக்கேன். எனக்கு உங்களுக்கு எந்த விரோதமும் இல்ல. அப்படி இருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி வர உள்ள. இதை கிளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஒரு படி பால் குடிக்கணும் போல இருக்கு. ஜேகே ஸ்பீக்கிங். ஜேகே, நான் தான் விஜய். ஹாய். வரேன்னு சொன்னேன். வரேன்டா. அங்க வந்தா எனக்கும் மாறுதலா இருக்கும்ல. சரி, வரேன்னு சொன்னேன். எப்போ வர? டுடே இஸ் ஃப்ரைடே. நெக்ஸ்ட் ஃப்ரைடே ஐம் தேர். ஓகே. ஓ, கரண்ட் போயிடுச்சு. விஜய், நான் வர விஷயத்தை துர்கா கிட்ட சொல்லாத. அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். ஓகே? ஓகே, பை. குட் நைட். ஜேகே நம்ம பங்களாவுக்கு வர போறான். எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குங்க. பயமா? பைத்தியம். எனக்கு உங்களை விட்டா வேற யாரும் இல்லைங்க. சிவபுரி பங்களாவுக்கு நாம போக கூடாதுன்னு சுவாமிஜி சொன்னார்ல. உனக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா நாம அங்கதான் வாழ்ந்தாகணும். ஏய் லட்சுமி, இப்ப எதுக்காக அழற? எங்க பாரு, உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாது. ஓகே, நாளைக்கே நாம 2 பேரும் சுவாமிஜி பார்க்க போறோம். ஓகேவா?
இதில் எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை இல்லையா? எனக்கு நம்பிக்கை இருக்கிறது மனுஷங்க மேலே தான். அது கூட அவங்க நடவடிக்கை பொறுத்து. இன்னும் 2-3 நாள்ல அந்த பங்களாவுக்கு போகணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. அந்த வீடு சாபத்தில் மூழ்கி அமுங்கி இருக்கு. ஒரே ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் சுட்டு எரிக்கக்கூடிய மண் அது. கண்ணீரும் ரத்தமும் ஆறுகளா ஓடின மண் அது. என்னைக்கோ சுக்கு நூறா போன கனவோட யுத்த பூமி அது. அங்க பூக்கிற பூக்கள்ல கூட ரத்தம் தான் வடியும். அங்க சுவாசிக்கிறது கூட விஷம் நிறைஞ்ச கெட்ட காத்து. அதுக்கு எத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பூஜை பண்ணணும்? எனக்கு இவளுக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இருக்கிறதுனால நான் அந்த பூஜையை பண்ணி தான் ஆகணும். லட்சம்னு சொல்லி அலட்சியமா விட்டுடாதப்பா. பூஜைங்கிறது நாம குறி வச்சு விடுற ஒரு பானம் தான். அந்த கடவுள் கூட அந்த இடத்துல காலடி வைக்க விருப்பப்படுறதில்லை. லட்சுமி வாப்பலாம். இருங்க. அவசரப்படாதப்பா. அவசரம் ஆபத்தை தரும். நமக்கு வேண்டியவங்கள்லாம் இழக்க வேண்டி வரும். ரொம்ப கஷ்ட நஷ்டமெல்லாம் அனுபவிக்க வேண்டி வரும். அந்த வீட்டு பக்கம் போகாம இருக்கிறது நல்லது. நான் சாகிற வரைக்கும் அங்கேயே தான் இருப்பேன். இங்க பாருங்க, நாம 21ஆம் நூற்றாண்டுல கால் எடுத்து வச்சிருக்கோம். மனுஷன் எல்லா கிரகங்களையும் தாண்டி சந்திர மண்டலத்துக்கு போயிட்டு வந்தது உங்களுக்கு தெரியாதா? அந்த சந்திர மண்டலத்துக்கு போறதுக்கே காலத்தை நிர்ணயம் பண்ணது இந்த பூமியில. சுத்தம். லட்சுமி, நான் வெளியே இருக்கேன், நீ வா. எங்களை மன்னிச்சிருங்க சுவாமி. அந்த விதியை தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாதும்மா. தினம் அந்த துர்கா தேவிய மனசுல தியானம் பண்ணு. உன் கணவன் எங்கே போனாலும் நீ அவன் பின்னாடி துர்கா மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டு நிழலா தொடரணும். வரேன் சுவாமி. தீர்க்க சுமங்கலி பவா. சாமி, ஏதோ அபசகனம். ஏதோ ஒரு பெரிய ஆபத்து. அதன் அறிகுறி. ஏதோ ஒரு ஆத்மா விரக வேதனையில் தவிக்கிறது. அந்த சிவபுரி பங்களா ஒரு விருந்தாளிக்காக காத்திருக்கிறது. ஒரு பேக்கெட் 555 கொடுங்க சார். அந்த சிகரெட்லாம் இங்க கிடைக்காது. கோல்ட் பிளாக் கிங்ஸ் இருக்க கொடுக்கவா? பரவாயில்ல கொடுங்க. மேட்ச் பாக்ஸ். சார் பணம். சிவபுரி போறதுக்கு ஏதாவது வண்டி கிடைக்குமா? நீங்க எங்க இருந்து வரீங்க சார்? ரொம்ப தூரத்துல இருந்து வரேன். டைம் வேற 5 ஆயிடுச்சு. உங்களுக்கு அவசரம் எதுவும் இல்லைன்னா இன்னைக்கு இங்கே எங்கேயாவது தங்கிட்டு நாளை காலையில போறது நல்லது. சிவபுரி வேற ரொம்ப தூரம். இந்த நேரத்துல இங்க இருந்து அந்த ஊருக்கு எந்த வண்டியும் போகாது சார். நோ ப்ராப்ளம்.
ஐயா என்னங்க நீங்க சிவபுரிக்கு போறீங்களா? ஆமா, நீ யாரு? பூக்காரி செல்வி. செல்வி? கேள்விப்பட்ட பேரா இருக்க. இதுக்கு முன்ன பார்த்த மாதிரி இருக்கு. சிவபுரியை சேர்ந்தவ. இன்னைக்கு இந்த ஊருக்கு பூ விற்க வந்தேன். நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா இந்த ஊர்லயே ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்க வீட்லயே தங்கிடுவேன். என்னோட கெட்ட நேரமோ என்னமோ இன்னைக்கு பாட்டி வேற ஊர்ல இல்லைங்க. மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு காசி ராமேஸ்வரம் போயிட்டாங்களாம். சிவகுமார்னு ஒருத்தன் இருக்கான், அவன் வந்திருந்தா அவன் கூடயே போயிருப்பேன். ஓஹோ, இன்னைக்கு சிவகுமார் வரலையா? வரலங்க, அதனால்தான் யாராவது வந்தா அவங்க கூட போலான்னு இருக்கேன். உனக்கு ஆட்சேபம் இல்லைன்னா எனக்கும் ஆட்சேபம் இல்லை. வாங்க போலாம். செல்வி, நான் உன்னை பத்தி தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். முன்ன பின்ன தெரியாத ஆளு கூட இந்த நேரத்துல இந்த பயங்கரமான இடத்துல இப்படி தைரியமா வரியே. பயமா? பயமா? பயப்படுறதுக்கு நீ என்ன பேயா? ஒருவேளை இருந்தா. சின்ன வயசுல எங்க பாட்டி சொன்னது ஞாபகத்துக்கு வருது. வாழ்க்கையில நிறைவேறாத ஆசைகளோட செத்து போனவங்க ஆவிகளா அதே இடத்துல அலைஞ்சுக்கிட்டு இருப்பாங்களா? தனியா போறவங்க பின்னால நிழல் மாதிரி வருவாங்களா? அந்த ஒவ்வொரு நிழலுக்கும் எவ்வளவு அர்த்தம் இருக்கும். நீ ரொம்ப அழகா பேசுற, ரொம்ப அழகாவும் இருக்க. அது சரி, நீ எந்த நம்பிக்கையில என் கூட வர? எத்தனையோ வருஷ கனவு. என்ன? ஒண்ணு இல்லைங்க, அது வந்து உங்களை பார்த்தா ரொம்ப பழகினவர் மாதிரி இருக்கு. உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன். இந்த இடத்த இதுக்கு முன்னாடி பார்த்து ஞாபகம் இருக்கா? ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் நான் இங்கே தான் வருவேன். இந்த இடத்துல நின்று இங்க இருந்து பார்த்தா நம்மளை விட்டு தூரமா பிரிஞ்சு போனவங்களோட குரல் கேட்கும். அவங்க அங்கிருந்து நம்மள வா வான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கும். செல்வி, செல்வி என்ன பண்ற? செல்வி, செல்வி நில்லு. செல்வி, நான் சொன்னதை கேளு. செல்வி, விழுந்துடுவ. செல்வி நில்லு. செல்வி, செல்வி நில்லு. விழுந்து சாகிறதுக்கு வேற எங்க இடம் கிடைக்கல உனக்கு? சாகிறதா? நானா? அவளை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். அவனா யாரு? அவதான் அவ யாரு? பூக்காரி செல்வி. எந்த பூ, எந்த பொண்ணு, எந்த செல்வி? இத பாரு, நான் இப்ப இங்க வரலன்னா இந்நேரம் கீழே விழுந்து மேல போய் சேர்ந்திருப்பேன். சரி, நீ யாரு? எங்க போயிட்டு இருக்க? என் பேரு ஜெயகிருஷ்ணா. சிவபுரியில என் ஃப்ரெண்ட் இருக்கான், விஜய். அங்கதான் போறேன். அப்படின்னா நீங்க விஜய் சாரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்க. சார், உங்களை தேடி தேடி வெறுத்து போயிட்டேன் சார். அந்த பஸ் எப்பவும் லேட்டா தான் வரும்னு நினைச்சு ஒரு ஸ்மால் பெக் அடிக்கலான்னு போனேன். அதுக்குள்ள அந்த பஸ் வந்துருச்சு போல இருக்கு. வாங்க சார் போலாம். என்ன சார் அங்கேயே நின்ட்டீங்க? அந்த பொண்ணு செல்வி. செல்விங்கிற பேர்ல இங்க யாரும் இல்ல. இந்த நேரத்துல இங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரே ஆள் நான் தான், சிவகுமார். வாங்க சார் போலாம். சார், எங்க இருக்கோம்? இதான் சார் நம்ம விஜய் சார் வாங்கியிருக்க புது பங்களா. ஒரு காலத்துல யாரோ ஒரு ஜமீன்தார் குடியிருந்த பங்களாவா சார்.
என்ன சார் இது? இந்த நேரத்தில் எங்கேயே இறங்குறீங்க? நீ போ, நான் அப்புறமா வரேன். சார் அது இன்னைக்கு பௌர்ணமி வேற. இந்த வேற யார் கொடுத்தாலும் நான் பணம் வாங்கியிருப்பேன் சார். நீங்க எங்க விஜய் சாரோட ஃப்ரெண்டு, உங்ககிட்ட பணம் வாங்க மாட்டேன். நான் வரேன் சார். ம்